எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு லாட்டரியில வின் பண்றதுக்கான அதிர்ஷ்ட நம்பர்கள் எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய பதிவு. இந்த பதிவை விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேணாம். லாட்டரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில முக்கியமா தடை செய்யப்பட்டிருக்குது. சட்டப்படி குற்றம். வெளி மாநிலங்கள்ல சில மாநிலங்களையும் லாட்டரிகள் தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனாலும் நமக்கு பக்கத்துல இருக்கிற கேரளா மாநிலத்துல கவர்மெண்டே இந்த லாட்டரி சீட்டை நடத்துது. அதனால நிறைய நண்பர்கள் லாட்டரியை விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைத்து சில ஆயிரங்கள பரிசு தொகையா வாங்குறாங்க. அதே மாதிரி சில லட்சங்கள வாங்குறாங்க. வருஷத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வாழ்க்கையில கிடைச்சது அப்படின்னு சொன்னா லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதுக்காக நிறைய நம்ம வாங்குறோம். ஆனாலும் சில பேருக்கு பரிசே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நம்பர் செலக்ட் பண்றது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சு வச்சு பண்ணுவாங்க. சில பேருக்கு தெரியாம வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த தெரிஞ்சு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு கண்டிப்பா பரிசு கிடைச்சிரும். ஏன்னா அவங்க நம்பர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் செலக்ட் அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ராசிகளின் அடிப்படையில் பார்க்குறப்போ அந்தந்த ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பா சில நம்பர்கள் யோகமானதாக இருக்கும். கடந்த பதிவில் மேச ராசிக்காரவங்களுக்கும் ரிஷப ராசிக்காரவங்களுக்கும் மிதுன ராசிக்காரவங்களுக்கும் நான் சில அதிர்ஷ்ட எண்களை கொடுத்து போட்டிருந்தேன். இந்த பதிவில் கடக ராசிக்காரவங்களுக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் கன்னி ராசிக்காரவங்களுக்கும் எந்தெந்த நம்பர்கள் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தெளிவாக விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்களை லாட்ரி வாங்க சொல்லி நான் வற்புறுத்தலை. வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த பக்கமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்குற போது இந்த மாதிரி ஒரு எண்களை பயன்படுத்தி உங்கள் ராசிக்கான அந்த அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பர்களை பயன்படுத்தி ஒரு முறை விளையாண்டு பாருங்க. சரிங்களா? முதலாவதாக கடகராசி. இந்த கடகராசிக்காரவங்களுக்கு ராசி மண்டலத்தை ராசி 4வது ராசி. இதனுடைய அதிபதி சந்திரன். இப்போ இவங்களுக்கான எண்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். இந்த 2, 3, 4, 8 இந்த 4 எண்களும் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு மிக மிக ஒரு அதிர்ஷ்டகரமான எண்களாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஷீட்டு வாங்குறப்ப, நம்ம பரிசு சீட்டு வாங்குறப்ப அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் போட்டு மற்றபடி 6 இலக்க எண்கள் இருக்கும். இந்த 6 இலக்க எண்களை நம்ம ஒரு சீட்டு வாங்குற போது இது உங்களுடைய இந்த 4 எண்களில் ஏதாவது ஒரு எண் ஆரம்ப எண்ணாக இருந்து அடுத்து வர்ற போது லாஸ்ட்ல இதே எண்களில் 02, 03, 04, 08 அதே மாதிரி 23, 24, 28, 33, 22, 44, 88 இதே எண்கள் தான். உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த 4 எண்களை வைத்து அதை டபுளாக நீங்கள் இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 எண்களவே நீங்கள் டபுளாக போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மாற்றி அமைத்து பண்ணிக்கலாம். ஆக வேற எண்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள். புரியுதுங்களா? இப்போ இதே 22, 33, 44, 88 மறுபடியும் திரும்ப பாருங்க 84, 82, 83 இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி மாற்றி அமைத்து நீங்கள் வாங்குறப்ப கண்டிப்பாக அந்த எண்கள் கண்டிப்பாக வந்துடும். இதே பெரிய பரிசு தொகைக்கு இதை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு 4 நம்பர் பரிசு அங்கே நிறையா இருக்குது. இப்போ நமக்கு பெரிய பரிசு வேணாம், ஒரு 4 நம்பர்லையாவது சில ஆயிரங்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்ச சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் இதே எண்களை பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த 2, 3, 4, 8 அப்படிங்கிறத 23, 48 அப்படியே 4 நம்பர் வரிசையாக வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 24, 38, 48, 23 இதே எண்களை தான். உங்கள் எண்கள் தான் அதில் வரணும். இதையே மாற்றி இந்த 4 எண்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24, 38, 32, 34, 23, 48, 48, 48, 48, 43, 82, 82, 82, 84, 38, 42 இந்த மாதிரி எண்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே வரக்கூடியது. இந்த எண்கள்லாம் கண்டிப்பாக வந்துடும். 84, 84 எல்லாம் கண்டிப்பாக வந்துடும். புரியுதுங்களா? அப்போ
இந்த எண்கள் நீங்கள் உங்கள் கண்ணில் எங்கே தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால் கடகராசி நண்பர்கள் வந்து இந்த 2, 3, 4, 8 என்ற எண்களை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு தொகையாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக வந்து சிம்மராசி நண்பர்கள். சிம்ம ராசிக்கு வந்து 1, 5, 9 மற்றும் 6. 1, 5, 9 மற்றும் 6 இந்த 4 எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கலாம். அதே மாதிரி 6 இலக்க எண் வாங்குற போது ஆரம்ப எண் இந்த 4 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணா கூட இருக்கலாம். அதை முன்னாடி வச்சுக்கிட்டு அடுத்து வாங்குறப்ப அந்த 6 இலக்க எண்களை வந்து கடைசியில் இருக்கிற 2 எண்களை மட்டும் பாருங்க. டபுள் 1ஆ இருக்குதா, டபுள் 5ஆ இருக்குதா, டபுள் 9ஆ இருக்குதா, டபுள் 6ஆ இருக்குதா, இல்லை 19, 16, 96, 61, 51, 59 இதே எண்கள் தான் மாறி மாறி வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி 01, 09, 05, 06 இந்த மாதிரி வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த 4 எண்களை வைத்தவும் இந்த 4 எண்கள் உங்களோட அந்த லைனில் இருக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரும். அடுத்ததாக 4 நம்பரில் வந்து ஒரு பரிசு நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதே எண்களை வந்து 11, 15, 11, 19, 11, 16, 11, 55, 11, 99, 11, 66 இந்த மாதிரி இதே எண்களை வந்து நீங்கள் டபுளாக வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறீங்க, நீங்கள் போய் எடுத்தோன்னா 99, 66 4 நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி 95, 96 இருக்குது, 91, 99 இருக்குது, 95, 69 இருக்குது. இந்த மாதிரி இதே எண்களில் 4 நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து சில பேருக்கு வந்து நம்பர் செலக்ட் பண்ண தெரியாமல் ஏதாவது ஒன்று வாங்குவாங்க, கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. சில பேர் வந்து குறி வச்சு வாங்குவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். இதுதான் இதில் உள்ள ஒரு சின்ன டெக்னிக். அதனால் வந்து இந்த எண்களை பயன்படுத்தி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் அதுக்கு அடுத்ததாக வந்து கன்னிராசி நண்பர்கள். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து 3, 6, 9 மற்றும் 8 3, 6, 9 மற்றும் 8 இந்த எண்கள் தான் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு யோகமானதாக இருக்கும். இப்போ இந்த எண்களை வச்சு நீங்கள் அந்த பரிசு சீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற போது ஆரம்ப எண் இதில் ஏதாவது ஒரு எண்ணில் ஆரம்பிக்கலாம். கடைசியாக முடிகிற போது இதிலே 03, 06, 09, 08 இந்த மாதிரி முடியும். அதுக்கப்புறமா 2 எண்கள் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்குற போது லாஸ்ட்டில் வந்து 33, 66, 99, 88 இந்த மாதிரியும் முடியும். 39, 36, 38 இந்த மாதிரியும் முடியும். 93, 96, 98, 89, 83, 86 இப்படி உங்களோட எண்களே லாஸ்ட்டில் முடியும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த 4 எண்களும் லாஸ்ட்டில் வந்து 2 இலக்க எண்கள் வச்சு பார்க்குற போது இதே தான் வரலாம். அதே மாதிரி சின்ன பரிசு, அதாவது 1000 ரூபா பரிசு இந்த மாதிரி நம்ம வின் பண்ணிக்கலாம், அது கிடச்சா கூட நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த 4 நம்பரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 4 நம்பர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எண்களை வச்சு இப்போ 3, 6, 9, 8 இருக்குது அப்படின்னு சொன்னால் 36, 98, 39, 89, 69, 39, 98, 99, 98, 83, 88, 89, 88, 88, 66, 68 இதே எண்களை மறுபடியும் மாற்றி அமைத்து நீங்கள் விளையாண்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு வின் பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம வந்துடலாம். அதனால் வந்து ராசிகளின் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி எண்கள் என்னுடைய கணிதத்தில் நான் போட்டு கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? அதாவது வேறு எங்கே இருந்தோ நான் எடுத்து கொடுக்கல. என்னுடைய கணிப்பில் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த எண்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கணிச்சு போட்டிருக்கிறேன். அதனால் சிம்மராசி நண்பர்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி விளையாண்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த 4 நம்பரும் கண்டிப்பாக வர்ற மாதிரி நீங்கள் விளையாண்டுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 0 லாஸ்ட்டில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். இப்போ நிறைய 0த்தில் வந்து பரிசு கிடைக்கிது.
அந்த எண் நிறைய இடங்கள்ல வருது. ஆமா. 4 நம்பர் செலக்ட் பண்றது முன்னாடி வந்து உங்களுடைய நம்பரே இந்த 3 நம்பர் இருக்கிறதுனால லாஸ்ட்ல 0 இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 0த்துக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஆக உங்களுடைய உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது அதில கண்டிப்பா இருக்கணும். அத நீங்க தெளிவா உற்று நோக்கி பார்த்துக்கங்க. அதனால இந்த பதிவுல வந்து கடகராசி நண்பர்களுக்கும், சிம்மராசி நண்பர்களுக்கும், கன்னிராசி நண்பர்களுக்கும் நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு எதிர்பாராத விதமா வரக்கூடியது. அதனால எப்பவாவது வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த எண்கள பயன்படுத்தி நீங்க விளையாண்டு பாருங்க. அதிகமா அதுக்காக வந்து இதுக்குன்னே ஒரு டெய்லி நேரத்த செலவழிச்சு பணத்த விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுங்களா? வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்க பயன்படுத்தி இந்த எண்கள பயன்படுத்தி நீங்க விளையாண்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு புரியல, இது எப்படி செலக்ட் பண்றதுன்னு புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் பதில் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா நீங்க இந்த எண்கள பயன்படுத்தி வின் பண்ணி பரிசு தொகையை வாங்க. ரொம்ப நன்றி.